கதிரு, நீ அழக்கூடாதியா. உன்னை அழ வச்சு பார்க்கவா நான் எத்தனை மைல் தாண்டி வந்தேன். ஐயா கதிரு, ஒரு 2 நாள் நீ எங்கேயும் போகாம என் கூடவே இரு. மனசுக்குள்ள உன்னை பக்கத்திலே வச்சு பார்த்துக்கணும். நீ என்னதான் வளர்ந்தாலும் பெரிய டைரக்டர் ஆனாலும் நீ எனக்கு புள்ளடா. எப்பவுமே என் புள்ளதாடா. என் புள்ள ஆசைப்பட்டபடியே பெரிய ஆளா ஆகணும்னு சென்னைக்கு அனுப்பிட்டு நான் பட்ட வேதனை சொல்ல முடியாதியா. மனசுக்குள்ள ஏதேதோ பயம் வந்துருச்சு கதிரு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தெரியலையே. ஐயா, என் கூடவே இரியா, எங்கேயும் போயிடாதையா. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கியா. நான் போக மாட்டேமா, நான் போக மாட்டேன். உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உங்க கூடவே இருப்பேன். அதே மாதிரி உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன். உங்களை நான் காப்பாத்துவேமா. எப்படியாவது என்ன பண்ணியாவது உங்களை காப்பாத்துவோமா. உங்களுக்கு எதுவாக நான் விட மாட்டேன். உங்களுக்கு எதுவாக விட மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. உங்களை எல்லாம் அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அழுது எல்லாரையும் அழ வச்சுட்டேன். நான் ஒரு கிறுக்கு. கதிரு, அழாதையா. நீ அழக்கூடாது. சரி சரி, நான் அழல. இங்க பாருங்க, நீங்க ஊர்ல இருக்கிற டாக்டர் தான் பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு அவ்வளவு பெருசா விவரம்லாம் தெரியாது. இது சென்னைமா. இங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலா இருக்கு. ஃபாரினுக்கு போய் படிச்ச பெரிய பெரிய டாக்டர்லாம் இருக்காங்க. அவங்க கிட்டலாம் கூட்டு போய் நான் உங்களை எப்படியாவது குணப்படுத்திடுவேன். தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துங்கம்மா, ப்ளீஸ்மா. என்னம்மா யோசிக்கிறீங்க? ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துங்கம்மா. சரி, நான் வைத்தியம் பார்த்துக்க ஒத்துக்கிறேன். ஆனா நீ எனக்கு ஒரு வாக்கு தரணும். தருவியா? என்னம்மா சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, நான் பார்த்திருக்கிற பொண்ணுங்களை பார்த்து உனக்கு பிடிச்ச பொண்ண சொந்தங்களை கூட்டி நம்ம ஊர் கோயில வச்சு நீ தாலி கட்டணும். அதை நான் என் கண்ணால பார்க்கணும். சொல்லியா? பெரிய ஆளாகிறது எப்ப வேணாலும் ஆகலாம். அதுக்காக கல்யாணத்தை எதுக்கு தள்ளி போடணும்? ராமு, நீ அதுவும் உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லேன்ப்பா. அம்மா, இப்போ அதெல்லாம் ரொம்ப முக்கியமா. முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? இங்க பாரு, அப்ப இல்லாதவன் வயசாகியும் கல்யாணம் பண்ணாம திரிறான்னு யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல. அது தெய்வமா இருக்கிற உன் அப்பாவுக்கு இழுக்கு. கதிரு, கண்ணார உன்னை கல்யாண கோலத்துல பார்த்துட்டு மறுநாளே கூட நான் நிம்மதியா செத்து போயிடுவேன். அம்மா, ஏம்மா ஏம்மா இப்படிலாம் திரும்ப திரும்ப பேசுறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதும்மா, நீங்க நல்லா இருப்பீங்க. அம்மா, நீங்க பேரம் பேத்தியெல்லாம் பார்த்து அவங்களுக்கும் நல்லது கிட்டதெல்லாம் பண்ணிட்டுதாம்மா. நடந்தா நல்லதுதான். ராமு, இன்னும் உன் கூட்டாளி சரிம்மா நீ காட்டுற பொண்ணை நான் கட்டிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. சொல்லாம எப்படி? நான் ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டேன், வைத்தியமும் பண்ணிக்க மாட்டேன். நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். என்னம்மா நீங்க? ஏ உளர்வாயா, சொல்லேண்டா.
உன் மருமகன்ட்ட சொல்லி சம்மதமான்னு கேளு. கல்யாணத்துக்கு மாப்பிள்ள ஓகே தான். என்ன மாப்பிள்ள, முதல்ல வைத்தியத்தை பார்க்குறோம், அடுத்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றோம். அப்படித்தானே மாப்பிள்ள? அது இல்ல மாமா, அது வந்து டேய், அம்மாவுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா தப்பு இல்ல. அம்மாவோட உயிர் முக்கியம். என்ன கதிர்? டேய், ஓகேன்னு சொல்ல. ம் ம் சரி அம்மா, சரி ஓகே. நான் வந்து நீங்க சொல்றபடியே நான் கேக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றபடி கேட்டு நீங்க நடக்கணும். ஓகே? நீங்க சென்னையில இருந்து ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். வாங்கம்மா, வாங்க வாங்க, கிளம்புங்க வாங்க. இத்தனை நாள் கழிச்சு நான் ஆசையா டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிட்டுட்டு அப்புறமா நாம ஆஸ்பத்திரி கிளம்பலாம். எல்லாரும் கை கழுவிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. எப்படியோ அக்காவை சம்மதிக்க வச்சிட்ட மாப்பிள்ள. ஆமா, நீ அக்காவுக்கா சொல்லிய கல்யாணத்துக்கு உண்மையிலே சம்மதம் தானே? உண்மையை சொல்லிடுவியோன்னு நினைச்ச மச்சான். எப்படிடா, எப்படி நான் சொல்லுவேன்? இப்போ இப்போ நான் அதை சொன்னா எங்க அம்மா கோச்சிக்கிட்டு ஊருக்கு போயிருவாங்கடா. மத்த சமயம் பரவாயில்ல, கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம். இப்போ அவங்க உடம்பு இருக்கிற கண்டிஷன்ல அவங்க இங்கே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆகணும்னா நம்ம மறைச்சுதான் ஆகணும். டேய், அவங்க கண்ணுல பயம் தெரியுதுடா. எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்தி ஆகணும். காப்பாத்திடலாம். ஆமா, கட் பண்ணி போன்ல யாரு? தேவி. சரி விடு, அவட்ட அப்புறம் பேசிக்கலாம். இது பேசிட்டு வந்துடுமா? ஹலோ. மாப்பிள்ள எங்க இருக்கீங்க இப்போ? நான் இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கேன் சார். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பெரிய டாக்டர்கிட்டே பேசிட்டேன். நல்ல ட்ரீட்மெண்ட்டாக பார்த்து கொடுப்பாரு. நான் வேணா அங்கே வரட்டுமா? இல்ல வேண்டாம் சார், பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அதுவும் இல்லாம நீங்க இப்ப இங்க வந்தீங்கன்னா நான் அம்மா கிட்ட உங்களை என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்துவேன். அந்த பிரச்சனை ஒண்ணு இருக்குல்ல சார். நான் உங்களை வர வேண்டாம்னு சொல்றேன்னு நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. சேச்சே, இதில் தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு மாப்பிள்ள? நீங்க இதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. அம்மா உடம்ப பத்தி மட்டும் கவலைப்படுங்க. அங்க தரோவா செக்அப் பண்ணிட்டு என்னதான் ப்ராப்ளம்னு கேட்டுட்டு வீட்டுக்கு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணுவோம். செலவை பத்தி கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. டோன்ட் வரி. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸா மாப்பிள்ள? நீங்க எங்க குடும்பத்துக்காக பண்ணதுக்கு முன்னால இதெல்லாம் என்ன? இதுக்கே தேங்க்ஸ் சொன்னா நான் நீங்க பண்ணதுக்கு என்ன சொல்றது? ஐயோ, நான் அப்படிலாம் ஒண்ணுமே பெருசா பண்ணிட்டல சார். தப்பே இல்லை, நான் பேசுறது இல்லை. நீங்க என் குடும்பத்துக்கு செஞ்சீங்களே அந்த உதவிக்கு நான் நன்றி செலுத்துற மாதிரியும், உங்க அம்மாக்கு இந்த ஆபத்தான நிலைமையில தக்க சமயத்தில் நான் வந்து உதவி செய்யறதுக்கும் எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பமா தான் நான் நினைக்கிறேன். சார், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். இப்ப உங்ககிட்ட பேசின பிறகுதான் எனக்கு கொஞ்சம் தெம்பே வந்திருக்கு. சார், நான் இப்ப உங்களை நேர்ல பார்த்தா அழுதுருவேன். அந்த ஸ்டேட்ல இருக்கேன் நான். புரியுது மாப்பிள்ள, புரியுது. எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களுக்கு இவ்வளவு சோதனையான ஒரு நேரத்துல நான் பக்கத்துல இருந்து பெரியவனா ஆறுதல் சொல்லணும். ஆனா அதுக்கு தான் வழி இல்லையா, சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க என்ன சும்மா தெரிஞ்சவர் மாதிரி காட்டிட்டு பின்னால மாமனார்னு அறிமுகப்படுத்த முடியாது இல்லையா? அது எனக்கு புரியுது. ஆண்டவன் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தெல்லாம் கிரியேட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன்.
பரவாயில்ல, எல்லாமே நல்லதுக்குன்னு நினைப்போம், எல்லாம் நல்ல விதமா முடியும்னு நினைப்போம். நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு என்ன உடம்பு என்ன சொன்னாருன்னு உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க, சரியா? ஓகே சார், ஓகே. மதன் சார், உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. வாங்க. வரங்க. வாங்க போலாம். அந்த நர்ஸு பொண்ணு மதன்னு கூப்பிடுது உன்னையா? ஆமா, அது ஒண்ணு இல்லம்மா. அது சினிமாவுக்காக எங்க ப்ரொடியூசர் என் பேரை மதன்னு மாத்தி வச்சிருக்காங்க. ஏப்பா, பேரை கூட மாத்தணுமா என்ன? அது இல்ல மாமா, ஏற்கனவே கதிர்னு ஒரு டைரக்டர் சினி டிஸ்ட்ரில இருக்காரு. அதனால நம்ம ப்ரொடியூசர் தான் உங்க மாப்பிள்ளை பேரை மதன்னு மாத்தி வச்சாரு. ஏன் மாமா, மதன்ற பேர் நல்லா தானே இருக்கு? நல்ல பேர் தான். கதிருங்கிறது அவர் வச்ச பேருடா. திருச்செந்தூர் முருகன் பேரு. அந்த பேரை மாத்திக்காத கண்ணு. அம்மா, சினிமாவுக்காக தாம்மா பேரை மாத்திருக்கேன். உன்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு உன் பிள்ளை கதிர் தான். வா போய் டாக்டர் பார்க்கலாம். ஓகே, வாங்க மிஸ்டர் மதன். அம்மா உட்காரு. உட்காருங்க, உட்காருங்கம்மா, உட்காருங்க சார். உட்காருங்க மாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு டாக்டர். டாக்டர், இது அம்மாவுடைய ஃபைல். இவங்க தான் உங்க அம்மா? ஆமா டாக்டர். ஐ சி. கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கு. எவ்வளோ சீக்கிரமா ஆப்ரேஷன் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. சீரியஸ் தான். அதுக்காக பயப்பட வேண்டாம். சிதம்பரம் சார் ஃபோன் பண்ணாரு. அவர்கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் ஆபரேஷன் டேட் சொல்றேன். 2 நாளைக்கு முன்னாடியே அட்மிட் ஆயிடுங்க. இதுக்கும் சென்னையிலேயே இருங்க. எனி டைம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரலாம். ப்ரிப்பேர்டா இருங்க. டாக்டர், பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இருக்காதுல்ல டாக்டர்? நம்பிக்கை தான் வாழ்க்கை மிஸ்டர் மதன். நான் நம்புறேன், நீங்களும் நம்பணும். நல்லதே நடக்கும். ஏன் உங்களுக்கு நடக்கலையா? வாட் ஐ மீன், உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். சார், கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணணுமா? பயப்பட வேண்டாமா, பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நல்லது. இந்தங்க மிஸ்டர் மதன். தேங்க்யூ டாக்டர். நாங்க வரோம். ஓகே, வரேன். வரங்கய்யா. சரி. அம்மா, நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ தேவி, இப்போ எதுவும் பெருசா டீட்டெயிலாக பேச முடியாது. ஹாஸ்பிட்டல்ல அம்மா கூட இருக்கேன். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். மதன், டாக்டர் என்ன சொன்னாங்க? ஆபரேஷன் கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஓ, நோ ப்ராப்ளம், பண்ணிடலாம். நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. வேற வழி? உங்க அப்பா பேசினாரு.
உங்க அப்பாட்ட பேசின பிறந்த எனக்கு கொஞ்சம் தெம்பே வந்துச்சு. ஆ, மதன், நம்ம விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட சொன்னீங்களா? இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எப்படி அதை சொல்ல முடியும்? நீ பொறுமையாயிரு, நேரம் வரும்போது அதை சொல்லிக்கலாம். நான் போனை வச்சிடறேன். ஆ, இல்ல, அம்மா கல்யாணத்தை பத்தி எதுவும் பேசல? அவங்க பேசுனாங்க. நான் தான் இப்போ அதெல்லாம் பேசாதீங்க, ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டேன். நான் போனை வச்சுட்டுமா? ஆ, அவங்களா கேட்கும் போதே சொல்லிருக்கலாம்ல மதன். இல்ல, ஆம், ஆ, அது நீ நீ சொல்லனாலும் அட்லீஸ்ட் ராமனாவது அதை பத்தி ஏதாவது சொல்லிருக்கலாம்ல. ஏய், நான் இப்ப என்ன சிச்சுவேஷன்ல தலையை உடைச்சிட்டு உட்காந்துருக்கேன், நீ என்ன பேசிட்டு உட்காந்துருக்க? இங்க பாரு, நான் நேரில் வந்து பேசுறேன். போனை வைக்கிறேன். பாய். மதன், மதன் ப்ளீஸ். கதிரே, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. ஆபரேஷன் அது இதுன்னு சொல்லி கடன் வாங்கிடாதய்யா. நம்ம ஒரு டாக்டர் மாத்திரை கொடுத்தா தலைவலி உடனே நின்னு போயிடும். என்ன, தலைவலிக்கும் போது அப்பப்போ ஒரு மாத்திரை போட்டுக்க வேண்டியதுதான். நான் அங்கேயே பாத்துக்கிறேனே. நல்லா பேசுறீங்கம்மா நீங்க. இங்க பாருங்க, உங்களை குணப்படுத்தாம நான் ஊருக்கு அனுப்பவே மாட்டேன். நீங்க சென்னையில என் கூட தான் இருக்கணும். கூடிய சீக்கிரமே ஹாஸ்பிட்டல் இருந்து கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே வரணும், அட்மிட் ஆகணும், ஆபரேஷன் பண்ணிக்கணும். என்ன அக்கா, ஏக்கா புலம்புற? எல்லாம் மாப்பிள்ள பாத்துக்கிடுவான், நீ பேசாம இரு. இல்லடா, பெரிய ஆஸ்பத்திரியா இருக்கு, நிறைய செலவாகும் போல இருக்கு, அதான் பயமா இருக்கு. அம்மா, பணத்தை பத்தி நீங்க ஏன் பயப்படுறீங்க? அம்மாவுக்கு செய்யாம வேற யாருக்கு நாங்க செய்ய போறோம்? அதானே. நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உங்க 2 பேர் முகமும் சரியா இல்லையே. நான் உங்களை ரொம்ப சங்கடப்படுத்துறேன். அப்படிலாம் ஒண்ணும். நீங்க இப்படி பேசுறதுதாம்மா எங்களுக்கு சங்கடமா இருக்கு. ஏம்மா, பெத்த தாயை கவனிக்காம டே, இவங்க ஹாஸ்பிட்டல் இருந்து பேசினா இதே தான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருப்பாங்க. நீ ஒண்ணு பண்ணு, பைக் சாவி என்கிட்ட கொடு. ஒரு ஆட்டோ பிடிச்சி அம்மாவையும் மாமாவையும் வீட்டுக்கு கூட்டு போயிடு. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. சமைக்கிறேன்னு சமையல் கட்டு பக்கம் போனீங்கன்னா நான் வந்து சத்தம் போடுவேன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஹோட்டல்ல நான் சாப்பிட வாங்கி. சரிடா. டே, நான் போய் சிதம்பரம் சாரை பார்த்து வந்துடுறேன். மாமா, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன். என்ன வரமா? வரண்டா. ராமு, யார் அந்த சிதம்பரம்? அவரே இப்போ கதிர் படம் எடுத்துட்டு இருக்கா பாத்தீங்களாமா, அந்த படத்தோட ப்ரொடியூசரோட அப்பா அம்மா. ஓஹோ, கதிர் அவர்கிட்ட தான் கடன் வாங்க போறானோ? கதிர் யார்கிட்டயும் கடன் வாங்கலமா, அவர் தான் கதிர்க்கு நிறைய கடன் பட்டிருக்காரு. வாங்க போலாம். என்ன மதன், என்னாச்சு? அம்மாக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லைல்ல? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஆபரேஷன் கண்டிப்பா பண்ணணும்னு சொன்னாங்களா? ஆபரேஷன்லாம் பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. தேவி, இப்போதான் உள்ள வரார், வந்த உடனே கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சிக்கிட்டே இருக்கிறியே. முதல்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு வா, குடிக்க ஏதாவது கொண்டாப்போ. சரிப்பா. இந்த உட்காருங்க மாப்பிள்ள. இந்தாங்க, தண்ணி குடிங்க. அம்மாவுக்கு தலையில பிரெயினுக்கு பக்கத்துல ஒரு கட்டி இருக்கா. அது கேன்சர் தான் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உடனடியாக ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. உங்ககிட்ட டாக்டர் பேசுறேன்னு சொன்னாரு, பேசலையா? பேசிட்டாருப்பா. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, நான் இருக்கிறேன் இல்ல. ஆபரேஷன் எல்லாம் சரி பண்ணலான்னு சொல்றாரு.
நல்ல நல்ல ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்காங்களாம். அதை தவிர அமெரிக்காவிலேருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வேறு வர்றாராம். அவரோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவரோட கைடன்ஸோட சரி பண்ணலான்னு சொல்றாரு.